இந்த அக்ரெசிவ் ஃபண்ட் வந்து ஈக்விட்டி ஃபண்டை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருமா, அதை விட ரொம்ப சூப்பராக அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஸ்டின் வரும்பொழுது கண்டிப்பாக சூப்பர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ரிட்டர்ன் வைஸ் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இங்கிருந்து ஒரு 3 வருஷத்தில் வந்து பணம் தேவைப்படுது. இங்கே வந்து மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு 1 லட்ச ரூபா, ஒரு 2.5 இயர்ஸ் வந்து மார்க்கெட் நல்ல ரேலி கொடுக்குது. நீங்களும் வந்து வா சூப்பர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு 25% கிட்ட உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஆன் ஆவரேஜ் கொடுத்துட்டு இருக்கு. பட் ஒரு 3வது வருஷம் நீங்கள் எடுக்கலாம்னு நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் கடந்த ஒரு 2-3 மாதத்தில் மார்க்கெட் பெரிய ஃபால் ஆகும்போது உங்களுக்கு 25% இருந்தது நியர்லி 10% வந்து நிற்கும். இதுதான் ஈக்விட்டி ஃபண்ட். இதே நீங்கள் ஹைபிரிட் இந்த அக்ரெசிவ் ஃபண்டில் போடும்பொழுது அதே 25ங்கிறது வந்து உங்களுக்கு நியர்லி வந்து ஒரு 15% அந்த மாதிரி இருக்கும், விச் இஸ் மச் பெட்டர் தன் த ஈக்விட்டி. ஏன் இப்படி நம்ம சொல்கிறோன்னு பார்த்தா எப்போவுமே இதுக்கு வந்து ஒரு குஷன் இருக்கும். மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஈக்விட்டிக்கும் டெப்ட்டுக்கும் மாற்றுறதுனால உங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல குஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஹைபிரிட் ஃபண்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஈக்விட்டி ஃபண்ட் வச்சுக்கலையோ ஹைபிரிட் ஃபண்ட் வச்சுக்கிறது வந்து ஆன் அ லாங் ஸ்பேனும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு ஷார்ட் டர்ம் 3 to 5 இயர்ஸ் இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.